திருக்குறள் கதைகள் கதையின் 1094. பெண் பார்த்த மாப்பிள்ளை. பெண் பார்ப்பது என்ற சம்பிரதாயத்தில் ராமுவுக்கு விருப்பமில்லை. ஆயினும் அவன் பெற்றோர்களும் பெண் வீட்டாரும் அந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்தியதால் அவன் அதற்கு ஒப்புக்கொண்டான். பெண் ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவள். கிராமங்களில் சில சம்பிரதாயங்கள் இன்னும் பின்பற்றப்பட்டு வருவதை ராமு உணர்ந்திருந்தான். ஆனால் பெண் பார்க்கும் படலம் எப்படி இருக்கும் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை பழைய திரைப்படங்களில் இருப்பது போல் இருக்குமோ? பெண் வீட்டை அவர்கள் அடைந்தபோது வீட்டில் ஏராளமானோர் இருந்தனர். பெண்ணின் உறவினர்கள் யார், ஊர்க்காரர்கள் யார் என்று தெரியவில்லை. பெண்ணின் பெற்றோர், பெண்ணின் தம்பி ஆகியோர் மட்டும் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். பெண்ணின் பெயர் காமு என்பது மட்டும் அவனுக்கு தெரியும். ராமு காமு பெயர் பொருத்தம் இருப்பதாக முதலில் பெண்ணின் பெயரை கேட்டபோது ராமுவுக்கு தோன்றியது. இரண்டுமே முழு பெயர்கள் இல்லை என்று தெரிந்தாலும் இருவருமே முழு பெயர் மூலம் குறிப்பிடப்படாமல் சுருக்கப்பெயர் மூலம் குறிப்பிடப்படுவது இன்னொரு ஒற்றுமை என்றும் நினைத்து கொண்டான். இதெல்லாம் அசட்டுத்தனம் என்ற எண்ணம் மனதின் இன்னொரு பகுதியில் எழுந்தது. சில நிமிடங்கள் ஆரம்ப உரையாடலுக்கு பிறகு பெண்ணை அழைத்து வந்தனர். கையில் காப்பி டம்ளர்கள் நிறைந்த தட்டுடன் வந்த காமு ராமுவுக்கும் அவன் பெற்றோர்களுக்கும் காப்பி டம்ளர்களை கொடுத்துவிட்டு தன் அம்மா அருகில் போய் நின்று கொண்டாள். ராமுவின் அம்மா உட்காருமா என்று சொன்னபின் கீழே உட்கார்ந்து கொண்டாள். அதற்கு பிறகு ராமுவின் பெற்றோரும் காமுவின் பெற்றோரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். இரு தரப்பினரும் தங்கள் குடும்ப பின்னணி, உறவினர்கள் பற்றிய விவரங்கள் ஆகியவற்றை பரிமாறிக் கொண்டனர். ராமுவுக்கு சங்கடமாக இருந்தது. அவ்வப்போது காமுவின் முகத்தை பார்த்தான். அவன் முகத்தை தொடர்ந்து பார்க்க அவனுக்கு தயக்கமாக இருந்தது. இருவரின் பெற்றோர்களும் தங்கள் பேச்சுக்கிடையே அவ்வப்போது திரும்பி இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் காமு மட்டும் இவனை பார்க்காமல் குனிந்து தரையை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று ராமுவின் அம்மா காமுவை பார்த்து, ஏம்மா ஒரு பாட்டு பாடேன் என்றாள். தனக்கு பாடத் தெரியாது என்று சொல்வது போல் பக்கவாட்டில் தலையாட்டினாள் காமு. காமுவின் பெற்றோர் சற்று கவலையுடன் ராமுவின் அம்மாவை பார்த்தனர். பாடத் தெரியவில்லை என்பதற்காக பெண்ணை நிராகரித்து விடுவார்களோ என்று கவலைப்படுவது போல். ராமு தொண்டையை திரும்பிக் கொண்டு, நான் ஒரு பாட்டு பாடட்டுமா என்றான் காமுவின் தந்தையை பார்த்து. அவர் தயக்கத்துடன் ராமுவின் அம்மாவை பார்க்க, ராமுவின் அம்மா அவனை பார்த்து முறைக்க, காமுவின் தோழிகள் சிலர் பாடுங்க மாப்பிள்ளை சார் என்று சிரித்தபடியே அவனை உற்சாகப்படுத்தினர். ராமுவின் அம்மா அரை மனதுடன் தலையாட்ட ராமு பாட ஆரம்பித்தான். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. அவன் பாடி முடிக்கும் வரை மௌனம் நிலவியது. அவன் பாடி முடித்ததும் பலத்த கரவொலி எழுந்தது. காமுவின் தோழி வருத்தி, மாப்பிள்ளை பாட்டு மூலமாக தான் முடிவையும் சொல்லிட்டாரு என்றாள் உரக்க. முதல் இரவின் போது காமுவிடம் ராமு கேட்ட முதல் கேள்வி இதுதான். உன்னை பெண் பார்க்க வந்தப்ப நான் பாடின பாட்டை பற்றி என்ன நினச்சேன்? எனக்கு பாட தெரியாது நான் சொன்னப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடமாக இருந்திருக்கும். அந்த 3 மாத்திரத்துக்காக பாடினீங்கன்னு முதல்ல தோணிச்சு என்றாள் காமு. அப்புறம் என்ன தோணிச்சு? நீங்கள் ஜெமினி கணேச பாட்டை பாடினதும் நீங்கள் உங்களை ஒரு காதல் மன்னன்னு காட்டிக்க விரும்புங்களோன்னு தோணிச்சு. அடிப்பாவி என்றான் ராமு. ஆனால் பாட்டை முழுசாக கேட்டப்புறம் வேறு ஒன்று தோணிச்சு. என்ன தோணிச்சு? நீங்கள் என்னை பார்த்தப்ப நான் உங்களை பார்க்காத மாதிரி தரையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பார்க்காதப்ப நான் திருட்டுத்தனமும் என்னை பார்த்துட்டு இருந்தேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த பாட்டை பாடினீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றாள் காமு. அந்த பாட்டில் அப்படி இருக்கா என்ன என்றான் ராமு. வேணும்னே அந்த பாட்டை பாடிட்டு இப்போ தெரியாத மாதிரி கேட்குறீங்க.
என்னோட திருட்டுத்தனத்தை விட பெரிய திருட்டுத்தனமாக இருக்கே உங்களோடது என்றாள் காமு. பாட்டில் இருக்கிற அந்த வரிகளை நீ பாடி காட்டினா தான் நீ சொல்கிறத நான் ஒத்துப்பேன். எனக்கு தான் பாட தெரியாதுன்னு சொன்னேனே. பரவாயில்ல, நீ என்ன பாட்டு போட்டியில் பாட போகிற என்று ராமு சொல்லி முடிக்கும் முன்பே காமு பாட ஆரம்பித்து விட்டாள். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. அட, இவ்வளோ அருமையாக பாடுற, ஆனால் நீ பாட தெரியாதுன்னுட்ட. இது மாதிரி இன்னும் எவ்வளோ திருட்டுத்தனம் வச்சுருக்க என்றான் ராமு. இன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு, போக போக புரிஞ்சுப்பீங்க என்றாள் காமு சிரித்தபடி. காமத்துப்பால் களவியல் அதிகாரம் 110 குறிப்பறிதல். குறள் 1094. யான் நோக்கும் காலை எலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். பொருள்: நான் அவளை பார்க்கும்போது அவள் குனிந்து கீழே பார்த்து கொண்டிருப்பாள். நான் அவளை பார்க்காத போது அவள் என்னை பார்த்துவிட்டு தனக்குள் லேசாக சிரித்து கொள்வாள். நன்றி.